ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் சேஞ்சிங் vlogs. வாங்க இன்றைக்கி ஒரு அவுல் வச்சு ஒரு உப்புமா பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, அவுல் ஒரு கப் அவுல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் முந்திரி, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சமாக பச்சை மிளகா. இதுதாங்க அவுல் நல்லா வாஷ் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா சோம்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இருக்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். முந்திரி, வேர்க்கடலை, கடலப்பருப்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம நிறைய வாட்டர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஆயிலே தான் அது வேகணும். கொஞ்சமாக தான் நம்ம வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் நான் இது ஒரு 3 பேருக்காக நான் ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அவுல் நம்ம வாஷ் பண்ணி நம்ம வச்சுருப்பாருங்க. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணுங்க. நம்ம போடும்போது நல்லா ஒரு கலரிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு ஒரு அரை ஸ்பூன் போதுங்க. ஏன்னா இது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உப்பு போட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸுங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வாங்க, மார்னிங் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு கம் ஹெல்த்திங்க. ஏன்னா இதில் நம்ம முந்திரி, வேர்க்கடலை இதெல்லாமே போடுறோம். ரொம்ப ஈஸி. நீங்கள் காலையில் இந்த பக்கம் சமையல் ஆகும்போது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணிடலாம். கிட்ஸ்க்கு, சில்ட்ரன்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே சர்வ் பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷு, சட்னி அதெல்லாம் எதுவும் அரைக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இது மத்தியானத்துக்கு லஞ்சு கூட கொடுத்து அனுப்பலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.